السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العلي العليم. وعن جابر بن عبد الله رضي الله تعالى عنهما أنه سمع رسول الله صلى الله عليه وسلم قبل موته بثلاثة أيام يقول: لا يموتن أحدكم إلا وهو يحسن لنا بالله عز وجل، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. قال: ربي اشرح لي صدري ويسر لي أمري வஹுலுல் உக்ததம் பிலிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா வர்ஸுக்னி ஃபஹ்மா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வஅலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத், அவ் கமா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சலாத்தும் சலாமுன் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள், தாபியங்கள், தபா தாபியங்கள், நல்லவர்கள், ஷஹுதாக்கள், வலிமார்கள், ஷேகுமார்கள், குத்துமார்கள், உலமா பெருமக்கள், இந்த சிறப்பு மிக்க இந்த ஜும்மாவளி அமர்ந்திருக்கும் நம்முடைய அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணை எப்பொழுது நின்று நிலவட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, மீண்டும் மீண்டும் இறையில்லமாம கஅபத்துல்லாவை ஹஜ் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தையும், அதிகமாக உம்ரா செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தையும், அதிகமாக அருமை நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுலா ஷரீஃபை கண்டு கழிந்து மகிழ்ந்து ஜியாரத்து செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தையும், இந்த உலகத்தில் வாழும்போது நீண்ட ஆயுளோடு, நீண்ட சுகத்தோடு, நோய் நொடி இல்லாமல், மனைவி மக்களோடு, பேரம்பத்திகளோடு, முழு ஆரோக்கியத்தோடு வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தையும், வறுமை இல்லாமல், கடன் தொல்லைகள் இல்லாமல், கஷ்டங்கள் இல்லாமல், வட்டிகள் இல்லாமல், இது போன்ற கெடுதியான இருந்து அல்லாஹ் நம்மளையும் நம்முடைய சமுதாயத்தையும் அல்லாஹ் பாதுகாத்து, மருத்துவ செலவுகள் இல்லாமல் சந்தோஷமாக முறையிலே வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தையும், இந்த உலகத்தை விட்டு பிரிய போகும்போது களிமா சொன்னவர்களாக சொர்க்கத்தை கண்கூடாக கண்டு மரணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும், கபருடைய வேதனை இல்லாமல் புது மாப்பிள்ளையை போல தூங்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும், நாளைக்கு மறுமையில் முழு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பிறந்த பாலகனை போல அருமை நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துவாக்களை பெற்றுக்கொண்டு, அருமை நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தோளோடு தோள் ஓட்டி கைகோர்த்து, மனைவி மக்களோடு, பேரம்பத்திகளோடு, சொந்த பந்தங்களோடு சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை வல்லோன் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் இந்த ஊர் வாசிகளுக்கும் இந்த உலகத்திலே வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்களுக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரிகளே, இந்த ஜும்மா வரையில் அல்லாஹ்வின் அன்பு என்ற ஒரு தலைப்பின் கீழ் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரிகளே, இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளும் தன்னுடைய எல்லா ஜீவராசிகள் மீதும் அன்பு வைத்து பாசத்தோடு இருந்து கொண்டு இருக்கிறது. ஐந்தறிவு படைத்த மிருகங்கள் கூட
தன்னுடைய குட்டிகள் மீது பாசத்தோடு அன்போடு இருக்குகிறது. மனிதனாக வாழக்கூடிய நாம் நம்முடைய பிள்ளைகள் மீது, நம்முடைய மனைவி மக்கள் மீது, நம்முடைய உற்றார் உறவினர்கள் மீது அன்போடு பாசத்தோடு நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த அன்பை வெளிப்படுத்துகிறோம். ஒரு தாய் ஒரு பிள்ளைக்கு எப்படி அன்பு செலுத்துவாளோ, பாசத்தை காட்டுவாளோ, எல்லா பாசங்களை விட, எல்லா அன்புகளை விட சிறந்த அன்பாளன் அல்லாஹ் ஒருவன் மாத்திரம்தான். 70 தாயை விட அன்பு காட்டக்கூடியவன், இரக்கம் காட்டக்கூடியவன், கிருபை செய்யக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் தான். அல்லாஹ் சொல்லுகிறான், அடியார்களே, நீங்கள் எனக்கு கட்டுப்பட்டு எனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியான முறையில் செய்துவிட்டேன் என்றால் என்னுடைய அன்பு உங்களுக்கு கிடைக்கும், என்னுடைய மக்ஃபிரத் உங்களுக்கு கிடைக்கும், என்னுடைய பாசம் உங்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். எந்த அளவுக்கு என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நீங்கள் இந்த உலகத்திலே வாழும்போது முழு பாவங்கள் மன்னிக்கப்பட்ட மனிதனாக நீங்கள் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றால் நீங்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமையான அந்த தொழுகையை நீங்கள் சரியான முறையிலே தொழுது வாருங்கள், அல்லாஹ்வுடைய அன்பை கொண்டு நீங்கள் சொர்க்கம் செல்லலாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். மறுபடியும் சொல்றாங்க, யார் இந்த சமுதாயத்தில் முஸ்லிமாக வாழக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் அல்லாஹ்வுடைய வேதத்தோடு யார் தொடர்பு வைத்துக் கொண்டார்களோ, அல்லாஹ்வுடைய வேதம் என்ற அந்த குர்ஆனை தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் யார் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் குர்ஆனாகவும் கையாகவும் பிடித்து கொண்டு அந்த வேதத்தை யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ, அந்த வேதத்தை யார் ஓதுகிறார்களோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய அன்பை கொண்டு அந்த குர்ஆனை கொண்டு அல்லாஹ் உங்களை சொர்க்கம் செல்ல வைப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். மறுபடியும் சொல்றாங்க ரசூலுல்லாஹ், நல்ல வார்த்தைகள் மக்கள் மத்தியிலே நீங்கள் பழகும் போது நல்ல வார்த்தைகளை கொண்டு நீங்கள் பழகுங்கள். ஷைத்தானுடைய வார்த்தையில இருந்து நீங்கள் விலகி உங்களுடைய வாயில வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வார்த்தை என்று சொல்லி யார் தன்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நல்ல வார்த்தையாக யார் அமைத்துக் கொள்கிறார்களோ அந்த வார்த்தைகள் மூலியமாக அல்லாஹ்வின் அன்பை கொண்டு அவன் சொர்க்கம் செல்வான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 3 விஷயத்தை சொல்லித் தருகிறார்கள். அன்புக்குரிய பெரியோர்களே, நாம் ரொம்ப கவலைப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய அன்பு இல்லை என்றால் இந்த உலகத்தில் நாம் சந்தோஷமாக வாழவே முடியாது. நீங்க என்ன நினைத்தாலும் பரவாயில்லை, என்கிட்ட பணம் காசுகள் இருக்குகிறது, கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருக்குகிறது, எல்லாமே இருக்கிறது நாம் சொல்லலாம். ஆனால் நீங்கள் தூங்கினால் உங்களுக்கு வரக்கூடிய தூக்கம் நிம்மதியான தூக்கமாக இருக்க வேண்டும். நீங்க செலவழித்தால் அந்த செலவுடைய பணம் என்பது, அதிலிருந்து வரக்கூடிய வருமானம் என்பது, நீங்கள் உண்ணுகின்ற உணவு எல்லாமே உங்களுடைய உடம்பிலே ஹலாலாக ஒட்ட வேண்டும். அது அல்லாஹ்வுடைய அன்பு மட்டும் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு எல்லாமே சரி ஆகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாசா, சில சஹாபாக்கள் அழைக்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அவர் இறந்து விட்டார், ஒரு குழந்தை இறந்து விட்டது, நீங்கள் வாருங்கள் யா ரசூலல்லாஹ் என்று கூட்டிட்டு போறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தையை பார்த்து அழுதார்கள். அந்த குழந்தையை பார்த்து அழுதார்கள். தன்னுடைய கையை அந்த குழந்தையின் மீது நெத்தியை வச்சு தடவினார்கள், முத்தம் கொடுத்தார்கள். பக்கத்தில் இருந்த சஹாபி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஏன் நீங்க அழுகுறீங்க அப்படின்றாங்க. ஒரு ஆளு மௌத்தா போயிட்டாங்கடா, நீங்க தானே அழுகக்கூடாதுன்னு சொன்னீங்க. அழுகக்கூடாதுன்னா ஒப்பாறு வைத்து அழுகக்கூடாது என்றுதான் நான் சொல்றேன். ஒரு ஆள் இறந்துட்டாங்கண்டா நம்முடைய கண்களில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வருது பார்த்தீங்களா, அது இரக்கம், அது இரக்கத்தினுடைய அடையாளம்.
பாசத்தினுடைய அடையாளம் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நான் அழுதது இவர்கள் மீது, இந்த குழந்தை மீது என்னுடைய பிரியம், என்னுடைய அன்பு, என்னுடைய பாசத்தினால் வரக்கூடிய கண்ணீர் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதை விட அல்லாஹ் 70 மடங்கு அன்பு காட்டக்கூடியவன் என்று மறுபடியும் அதையும் சொல்றாங்க. அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமையான எல்லா விஷயத்தையும் நீங்க சரியாக செய்தீர்கள் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வின் அன்பு உங்களுக்கு எப்போதுமே கிடைத்துக் கொண்டே இருக்கும். எங்கு எந்த இடத்துக்கு போனாலும் பரவாயில்லை, எவ்வளவு பெரிய கோட்டையில வாழ்ந்தாலும் பரவாயில்லை, உங்களுக்கு எவ்வளவு பெரிய சிக்கல் வந்தாலும் பரவாயில்லை, எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லை, ஆனால் நீங்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமையை நீங்க சரியாக செய்தீர்கள் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு வரக்கூடிய எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு செகண்டில் அல்லாஹ்வுடைய அன்பின் மூலமாக அல்லாஹ் உங்களை பாதுகாத்து விடுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் போர்க்கள வெற்றிக்கு காரணம் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரவிலே அவர்கள் தன்னுடைய தலையை சஜிதாவில் வைத்து அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், யா அல்லாஹ், உன்னுடைய அன்பு இல்லாமல், உன்னுடைய பாசம் இல்லாமல் இந்த போருக்கள் வெற்றி பெறாது யா அல்லாஹ், உன்னுடைய அன்பும் உன்னுடைய பாசமும் எனக்கு வேணும் யா அல்லாஹ் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரவு நேரத்தில் சஜிதாவிலே கடந்து அழுது மன்றாடினார்கள். விடிய காலையில் போருக்கள் வெற்றி கொள்ளப்பட்டது. காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய அன்பு அந்த இடத்தில் இருந்ததனால். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கிட்ட ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், அபு மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்து கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், எனக்கு அரசு அதிகாரம் பதவி எனக்கு வேணும் அப்படின்னாங்க. அரசு அதிகாரம் பதவி எனக்கு வேணும் யா ரசூலுல்லாஹ், நீங்க அந்த பதவி எனக்கு வாங்கித்தாங்கள அப்படின்னு அந்த சஹாபி வந்து கேட்டாங்க. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த பதவி உனக்கு வேண்டாம், அந்த பதவி உனக்கு வேண்டாம், அந்த பதவி என்பது மிகப்பெரிய அமானிதம், நாளைக்கு அல்லாஹ்விடத்திலே குற்றவாளியாக நீ வந்து விடுவாய், அல்லாஹ்வுடைய அன்பிலிருந்து நீ வெளியாகி விடுவாய் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு சொல்கிறார்கள். எத்தனையோ சஹாபாக்கள் வந்து கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், எனக்கு சமுதாயத்திலே ஒரு பதவி எனக்கு வேண்டும், ஒரு அதிகாரம் எனக்கு வேண்டும், ஒரு பேரு புகழ் எனக்கு வேண்டும் என்று நிறைய சஹாபாக்கள் வந்து கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாத்தையுமே தடுத்தார்கள். ஏன் தெரியுமா? உங்களுக்கு எல்லாமே வந்துவிட்டால் நீங்க அல்லாஹ்வை மறந்து விடுவீர்கள். ஒரு ஆளுக்கு எல்லாமே கிடைச்சிருச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்? சுத்தமா அல்லாஹ்வை மறந்துடுவோம். அவ்வளவு முடிஞ்சு, சோழி முடிஞ்சு. அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் யாருக்கு என்னென்ன கொடுக்க வேண்டுமோ அதை கரெக்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். எல்லாத்தையும் மொத்தமா கொடுத்துட்டேன் அப்படின்னா கடைசி நேரத்தில் நான் தான் அல்லாஹ் அப்படிமா. ஷைத்தான் சொன்னாங்க அல்லவா, மலக்குமார்களுக்கெல்லாம் ஆசானாக இருந்தவன் ஷைத்தான், சிம்மாசனத்திலே அழகு பார்த்தவன் அல்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படித்து எல்லா மலக்குமார்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜ்தா செய்ய சொன்னான். எல்லா மலக்குமார்களும் சஜ்தா செய்தார்கள். ஆனால் ஷைத்தான் மட்டும் மறுத்து விட்டான். அல்லாஹ் கேட்டான், என்ன அப்படின்னா, யா அல்லாஹ், நான் நெருப்பினால் படைக்கப்பட்டவன், எனக்குத்தான் அதிகாரம் அதிகமாக இருக்கிறது என்று தன்னுடைய ஷைத்தானுடைய வாயினால் தன்னைத்தானே கெடுத்துக் கொண்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிம்மாசனத்தில் வைத்து அழகு பார்த்த அந்த ஷைத்தானை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு செகண்டில் தூக்கி எறிந்து விட்டான். காரணம் என்ன? அல்லாஹ்வுக்கு அவன் கட்டுப்படவில்லை, அல்லாஹ்வுடைய அன்பிலிருந்து அவன் விலகிவிட்டான். அதனால தானே இன்னைக்கு எந்த ஒரு சேட்டை பண்ணாலும், என்ன ஷைத்தான் மாதிரி சேட்டை பண்றியா அப்படின்னு அல்லாஹ் உட்கார்ந்து பேசிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒரு பெரிய மனுஷன் இடுப்புல கை வச்சு, என்னடா அது ஷைத்தான் மாதிரி வேலை பண்றியா, இப்படிலாம் பண்ணலாமா? ஏன்னா ஷைத்தான் வந்து அல்லாஹ்ட்ட சத்தியம் செஞ்சுட்டு வந்திருக்கான். எந்த விதத்திலையும் அல்லாஹ்வுடைய அன்பு பெறுவதற்காக வேண்டி நாம் ஷைத்தானுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது.
ஷைத்தானுக்கு நாம் இடம் கொடுத்து விட்டோம் என்றால் அல்லாஹ்வுடைய அன்பில் இருந்து பாசத்தில் இருந்து நாம் விலகி விடுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ்வுடைய அன்புக்காக வேண்டி ஏங்கியவர்கள், தவித்தவர்கள். ஒரு தடவை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலம், அந்த ஆட்சி காலத்தில் பொதுவாகவே ஒரு ஜனாதிபதியா இருந்தால் உமரை போலதான் இருக்க வேண்டும். வரக்கூடிய தேர்தல் நம்மளுக்கு ஒரு பாடம், வரக்கூடிய தேர்தல் பதிரு போர்க்களத்தை போன்று நம்மளுக்கு ஒரு பாடம். ஒரு ஜனாதிபதி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு உதாரணம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இரவு நேரத்தில் வலம் வருகிறார்கள். இரவுல எல்லாருமே தூங்கிடுவாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு என்ன வேலை அப்படின்னா, ஊருக்குள்ள என்னென்ன குறையெல்லாம் இருக்குது, யார் யார் எப்படி இருக்கிறாங்க, கஷ்டத்தில் இருக்காங்களா, நல்லா இருக்காங்களா, நோயில் இருக்காங்களா, எந்த விதத்தில் இருக்காங்க அப்படின்னு பார்ப்பதற்காக வேண்டி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மாறு வேடம் அணிந்து வேற ஆடைகளை அணிந்து ஊரு ஃபுல்லா சுத்தி வருவாங்க. அப்படி சுத்தி வர ஒரு நேரத்தில் ஒரு பெண்மணியுடைய ஒரு குரல் ஒன்று கேட்கிறது. அந்த குரலை கேட்ட உடனே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் காது கொடுத்து கேட்கிறார்கள். இன்னைக்கு ஒரு வீட்டில் ஒரு ஆம்பளை இல்லை அப்படின்னா சில பெண்கள் தவறு செய்வதற்கு இலகுவாக ஆகிவிடுகிறது அல்லவா, ரொம்ப இலகுவாக ஆகிவிடுகிறது. யாருமே இல்லை என்றால் யாரு பார்க்கிறா, யாரு பார்த்துக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி சில தவறுகள் செய்வதற்கு சில நபர்கள் முன் வந்து விடுகிறார்கள். ஆனால் அந்த பெண்மணியுடைய குரலை கேட்டு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆடிவிட்டார்கள். சொல்றாங்க, என்னுடைய கணவர் இருந்த அந்த படுக்கையில் ஒன்றாக சேர்ந்து படுத்திருந்தோம். இப்போது என்னுடைய கணவர் என்னிடத்தில் இல்லை, எனக்கு தூக்கம் வரவில்லை. தவறு செய்யலாம், தவறு செய்வதற்கு ஒரு செகண்ட் ஆகாது. ஆனால் இஸ்லாமுடைய மார்க்கம் தவறு செய்யக்கூடாது, தவறு செய்தால் அல்லாஹ்வுடைய அன்பில் இருந்து வெளியாகி விடுவாய், நரகத்துக்கு போகி விடுவாய் என்று அந்த பெண்மணி புலம்பிக் கொண்டு இருக்கிறார். இந்த புலம்பலை கேட்டு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆடி போனார்கள், அழுது கொண்டே போனார்கள். காலை நேரத்தில் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த வீட்டுக்கு ஆள் அனுப்புறாங்க. அந்த வீட்டுக்கு போயிட்டு வாங்க, அந்த பெண்ணை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு. அந்த வீட்டுடைய பெண்ணை அழைச்சிட்டு வந்தால் அந்த பெண்மணி சொல்றாங்க, எனக்கு துணை இல்லாமல் தூக்கம் வரமாட்டுக்கு கஷ்டமா இருக்குது அப்படின்ட்டாங்க. உடனே தன்னுடைய மகளார ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை அந்த பெண்மணிக்கு துணையா அனுப்பி வைக்கிறாங்க. 3 நாள் ஆச்சு. ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வந்து சொல்றாங்க, யார் அமீருல் முஃமினீன் அவர்களே, அந்த பெண்மணி தன்னுடைய கையை தன்னுடைய நெஞ்சில வைத்துக் கொண்டு குத்தி கொண்டு இருக்கிறார். எதுக்காக வேண்டி? ஒரு பெண்ணுடைய சம்பந்தப்பட்ட விஷயம் ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும், ஒரு கணவனுடைய விஷயம் மனைவிக்கு தான் தெரியும். அதே மாதிரி இந்த பெண்மணி ஒரு கணவன் இல்லாமல் எந்த அளவுக்கு அவர்கள் தவித்துக் கொண்டு இருக்கிறார் என்பதை ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய தந்தையான அமீருல் முஃமினீன் ஜனாதிபதிட்ட வந்து சொல்றாங்க. சொல்லும் போது அந்த ஜனாதிபதி அவர்கள் கேட்கிறாங்க, உங்களுக்கு மறுமணம் முடிச்சு தரட்டுமா அப்படின்னாங்க. வேணாம், என்னுடைய கணவர் போர்க்களத்துக்கு போய் ரொம்ப நாளா ஆச்சு, என்னுடைய கணவர் போர்க்களத்துக்கு போய் ரொம்ப நாளாச்சு, உயிரோடு இருக்காரா இல்லையா என்று இதுவரைக்கும் எனக்கு தகவல் தெரியவில்லை, ரொம்ப நாளாச்சு, என்னுடைய கணவனை ஏங்கி நான் தவித்துக் கொண்டு இருக்கிறேன் என்று அந்த பெண்மணிய வார்த்தையை கேட்டவுடனே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய அன்பின் காரணமாகத்தான், அல்லாஹ்வுடைய நேசத்தின் காரணமாகத்தான் இந்த பெண் தவறு செய்வதிலிருந்து தவறு செய்யாமல் இருப்பதற்கு காரணமே அல்லாஹ்வுடைய அன்பும் அல்லாஹ்வுடைய நேசமும் என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். சொல்லிவிட்டு மறுபடியும் முடிவெடுத்தாங்க, போர்க்களத்துக்கு யாரு போனாலும்
1 மாத காலம் அவர்களுக்கு விடுமுறை வழங்க வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். இது நம்ம சிந்திக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? ஒரு தவறு செய்வதற்கு எவ்வளவுதான் இடம் இருந்தாலும் அந்த பெண் தவறில் இருந்து விலகி அல்லாஹ்வுடைய அன்புக்காக வேண்டி ஏங்கி இருந்தார்கள். ஆனால் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் எடுத்து பார்த்தோம் என்றால் தவறு செய்வதற்கு வழிகள் நிறைய இருக்கிறது, நிறைய திறந்த வழிகள் இருக்கிறது. தவறுகளை செய்து கொண்டுதான் இருக்கிறோம், ஆனால் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய அன்பு இல்லை. ஒரு மனிதன் தன்னுடைய தவறில் இருந்து யாரை விலகிக் கொள்கிறானோ, பாவமான காரியத்தின் செயலில் இருந்து யார் விலகிக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நம்ம ரொம்ப கவலைப்படணும். நம்முடைய அல்லாஹ்வுடைய அன்பு இல்லை அப்படின்னா நம்மளால் அந்த உலகத்தில் முழு ஆரோக்கியமாக சந்தோஷமாக நம்மளால் வாழ முடியாது. அல்லாஹ்வுடைய அன்பு மட்டும் இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்திலே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழலாம். நிறைய சஹாபாக்கள் மத்தியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அன்பைக்காக நீங்கள் ஏங்குங்கள், அல்லாஹ்வுடைய அன்பை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய அன்பு இல்லை என்றால் நீங்கள் சொர்க்கம் செல்ல முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் சொல்லுவான், வஅல்கைது அலைக முஹப்பத்தன் மின்னி, மூசாவே உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றிக்கு காரணம், நீ சந்தோஷமா இருப்பதற்கு காரணம் என்னுடைய அன்பு, என்னுடைய அன்பை நான் உனக்கு போட்டு விட்டேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான். நம்ரூத் என்று சொல்லக்கூடிய மன்னன் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களே நெருப்பு கூனத்தில் தூக்கி எறியப்பட்டார்கள். எல்லா மலக்குமார்களும் கேட்டார்கள், வானத்தில் இருந்து மழையை கொண்டு வரக்கூடிய மலக்குமார்கள், காற்றை கொண்டு வரக்கூடிய மலக்குமார்கள், எல்லா மலக்குமாரும் வந்து உதவி கேட்டார்கள். இப்ராஹிம் அவர்களே நாங்கள் உங்களுக்கு உதவி செய்யட்டுமா, நீங்கள் கூறுங்கள் என்று சொன்னார்கள். உடனடியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரே வார்த்தை, யாருடைய உதவி எனக்கு தேவையில்லை, எனக்கு யாருடைய உதவி எனக்கு தேவையில்லை, என்னுடைய படைச்ச ரப்புல் ஆலமீன், என்னையே படைத்த ரப்புல் ஆலமீன், வானத்தை பார்த்தேன், சூரியனை பார்த்தேன், சந்திரனை பார்த்தேன், எல்லாமே மறையக்கூடிய வஸ்துக்களாக இருந்தது. இது எல்லாம் இறைவனாக இருக்க மாட்டான், இது எல்லாம் படித்து பரிபாலிக்கக்கூடிய மறைமுகமான ஒருத்தன் இருக்குகிறானே, அவன்தான் உண்மையான இறைவன் என்று நான் ஈமான் கொண்டவன். அப்படி இருக்க ஒரு சமயத்தில் என்னுடைய ரப்பு, என் மீது அன்பு காட்டக்கூடியவன் என்னுடைய ரப்பு, நான் என்னுடைய அன்பு அல்லாஹ்விடத்தில் என்னுடைய அன்பின் மூலியமாக நான் அல்லாஹ்வை அடைந்து இருக்கிறேன். இஸ்லாத்தில் காபிராக இருந்தவன் ஒரு முஸ்லிமாக இருக்கிறேன் என்றால் இது அல்லாஹ்வுடைய அன்பு, என்னையை காப்பாற்றக்கூடியவன் ஒரே தகுதியானவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், எனக்கு யாருடைய உதவியும் எனக்கு தேவையில்லை போங்க அப்படின்ட்டாங்க. யாருடைய உதவி எனக்கு தேவையில்லைன்ட்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ரூத் என்று சொல்லக்கூடிய நம்ரூத் மன்னனை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்ரூத் என்பவன் இப்ராஹிம் நபி அவர்களை நெருப்பு கூண்டத்தில் தூக்கி எறிந்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய அன்பின் காரணமாக, அல்லாஹ்வுடைய நேசத்தின் காரணமாக அந்த நெருப்பை பார்த்து அல்லாஹ் சொன்னான், நெருப்பே என்னுடைய நண்பர், என்னுடைய கலீல், நான் பாசம் கொண்டவன், என்னுடைய நண்பர் உன்னிடத்தில் வருகிறார், நீ அவர்களுக்கு குளிராக நீ மாறிவிட வேண்டும், நீ அவர்களுக்கு குளிராக மாறிவிட வேண்டும் என்று சொன்ன உடனே இப்ராஹிம் நபி அவர்கள் நெருப்பு கூண்டத்தில் தூக்கி போடப்பட்டார்கள். உடம்புல இருந்து ஒரு காயம் கூட இல்லை. அப்ப எந்த அளவுக்கு இப்ராஹிம் நபி அவருடைய ஈமான், அவர் செஞ்ச துவா, அவர் செஞ்ச பணி, அவருடைய தக்குவா எந்த அளவுக்கு கொண்டு போனது பார்த்தீங்களா? அப்ப அந்த அளவுக்கு தக்குவாவோட இருந்தவர்களுக்கு எவ்வளவு பெரிய வியாதி வந்து, எவ்வளவு பெரிய கடிதி வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய அன்பின் காரணமாக ஒரு செகண்டில் அவர்களை காப்பாற்றி விட்டான்.
அதே மாதிரி தான் சொல்லுகிறேன், நம்மளுக்கு என்னதான் ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி, என்ன ஒரு துன்பம் வந்தாலும் சரி, நீங்கள் அல்லாஹ் மீது முழுமையாக இருங்கள். அல்லாஹுடைய அன்பின் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய எல்லா கஷ்ட நஷ்டங்களும் அல்லாஹ் நீக்கி விடுவான். ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு அரசு அதிகாரம் வேணும், எனக்கு பதவி ஆசையா இருக்குது, எனக்கு அரசாங்கத்துல பதவி ஒன்று வாங்கி கொடுங்களேன் அப்படின்ட்டு வந்து கேட்டாங்க. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூ தர்தாவே, உனக்கு இன்னும் விவரம் பத்தல, உனக்கு இன்னும் விவரம் பத்தல. அரசியல் என்பது சாதாரண விஷயம் அல்ல, அது மிகப்பெரிய ஒரு அமானிதம். அரசியல் நடத்தக்கூடியவர்கள் இடத்தில் அல்லாஹுடைய அன்பு மற்றும் அல்லாஹுடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான் ஒரு அரசியலை, ஒரு மக்கள் ஆட்சியை மக்களை ஒன்றுபடுத்த முடியும், மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்ய முடியும். அப்படி இருந்தும் கூட உனக்கு அது வந்து சாதகம் ஆகாது. அதனால் அது ஒரு அமானிதம். இதனால் நாளைக்கு மறுமையில் கை செய்தப்படுவாய், நாளைக்கு அல்லாஹுடைய அன்பு இல்லாமல் ஏமாற்றப்பட்டு விடுவாய் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறாங்க. அன்புக்குரிய பெரியோர்களே, நம்மளுக்கு என்னதான் இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் வாழணும் என்ற ஆசைகள் இருந்தாலும், மக்களை ஒன்று கூட்டி மக்களுக்கு ஒரு தலைவராக இருக்கக்கூடிய ஒரு ஆசைகள் இருந்தாலும், அது முழு நம்பிக்கை அல்லாஹ் மீது முதல் நாம் இருக்க வேண்டும். ஒரு ஊருக்கே ஒருவர் தலைவராக இருக்கிறார் என்றால், அந்த தலைவருடைய பதவிக்கு அவர் கரெக்டாக முறையில் இருக்கிறார்களா, அவர் அல்லாஹ்வுக்கு பயந்தவர்களாக மட்டும் இருந்தால், அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடியவர்களாக இருந்தால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய அன்பை கொண்டு அந்த மக்களை சீர் செய்வான். ஒரு நாட்டுக்கே ஒரு தலைவராக இருந்தாலும் சரி, ஒரு ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, அவர்கள் மக்களுக்கு சரியாக இருப்பார் என்றால் அல்லாஹ்வுடைய அன்பு அவர்களுக்கு கிடைக்கும். நான் சரியா இருக்க மாட்டேன், இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னா அல்லாஹ்வுடைய அன்பு அவர்களுக்கு எப்போதுமே கிடைக்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து போகுவதற்கு 3 நாளைக்கு முன்னாடி, நபி அவர்கள் இறந்து போகுவதற்கு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தியை ஒன்று அறிவித்தார். என்ன ஒரு செய்தி அப்படின்னா, அன்னஹு சமிஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபுல மௌத்திஹி பி ஸலாசத்தி ஐயாமின் யகூலு லா யமூதன்ன அஹதுக்கும் இல்லா வ ஹுவ யுக்ஸிலன்ன பில்லாஹி அஸ்ஸ வஜல். ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் மீது அன்பை வைத்தவர்களாக நீங்கள் மரணியுங்கள், அல்லாஹ் மீது அன்பு வைத்தவர்களாக நீங்கள் மரணியுங்கள், அல்லாஹ்வுடைய அன்பு இல்லாமல் நீங்கள் யாரும் மரணிக்க வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ்வுடைய அன்போடு யார் மரணிக்கிறார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான். அல்லாஹ்வுடைய அன்பு இல்லாமல் யார் மரணிக்கிறார்களோ அவர்கள் நரகம் செல்வார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இதற்கு முன்னாடி வாழ்ந்த சமுதாயம் எப்படி அழிந்து போனது அல்லாஹ் அதை சொல்லி காட்டுகிறான். வமா கதரல்லாஹ் ஹக்க கத்ரிஹி, அல்லாஹ்வை எவ்வாறு மதிக்க வேண்டுமோ அவர்கள் அவ்வாறு மதிக்கவில்லை. நம்மளுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள், ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய மரியாதை அவர்கள் கொடுக்கவில்லை, அல்லாஹ்வுக்கு செய்ய நன்றி அவர்கள் சரியாக செய்யவில்லை. அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு அழிவை கொடுத்தான். அல்லாஹ் சொல்றான், இதே மாதிரி அழிவை நீங்க வாங்காதீங்க, என்னுடைய அன்பை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். எனக்கு முன்னாடியே நம்மளுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் எல்லாமே அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு கட்டுப்படாமல் அல்லாஹ்வுக்குடைய இணை வைத்தார்கள், சிலை வழங்கினார்கள், எல்லா ஹராமான வேலைகளையும் பார்த்தார்கள், அல்லாஹ்வுக்கு பிடிக்கவில்லை, அல்லாஹ்வுடைய அன்பில் அவர் தூரமானார்கள், எல்லா நபர்களும் அல்லாஹ் அழித்து விட்டான். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய அன்புக்காக வேண்டி நாம் ஏங்க வேண்டும். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றால் அல்லாஹ்வுடைய அன்பு மட்டும் இருந்தால் தான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்டாங்க, உபை இப்னு கஅப் அவர்களே, இறையச்சம்
தக்குவா என்றால் என்ன அப்படின்றாங்க. உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, உமர் அவர்களே, முள்கள் நிறைந்த காடு, முள்கள் நிறைந்த காடு, நிறைய முள்ளெல்லாம் இருக்குது, பாதுகாப்பே இல்லை அந்த இடத்துல, அந்த இடத்துக்கு நீங்க எப்படி போவீங்க அப்படின்னு உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்டார்கள். உடனே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், என்னுடைய உடம்பை, என்னுடைய உடலை, என்னுடைய கைகாலுகளை நான் சரியாக பாதுகாத்துக் கொள்ளுவேன். என்னுடைய ஒவ்வொரு எட்டும் எந்த இடத்துல முள் இல்லையோ அங்கதான் வைப்பேன் அப்படின்னாங்களாம். எந்த இடத்துல முள்கள் இல்லையோ அந்த இடத்துல என்னுடைய எட்டுக்கள் வைப்பேன் அப்படின்றாங்களாம். அப்ப எந்த அளவுக்கு என்னுடைய மன ஓர்மையோடு நான் போவேன், எனக்கு எந்த ஆபத்தும் வராது, தைரியத்தோட போவேன் அப்படி நீங்க சொல்றீங்கல்லவா, இதுக்கு பெயர் தான் இரையச்சம் அப்படின்றாங்க. இப்படி நீங்க இருந்தீங்கண்டா அல்லாஹ்வுடைய அன்பு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா. இதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கை இருக்குது. நம்மளை சுற்றி என்னென்ன நடக்குது, இன்னைக்கு எல்லாம் கத்தி மேல நடந்துகிட்டு இருக்கிறோம். எது மேல? கத்தி மேல நடந்துகிட்டு இருக்கிறோம். எப்ப வேண்டாலும் செதுக்க ஆள் இருக்குது, எப்ப வேண்டாலும் நம்முடைய சமுதாயத்தை அழைப்பதற்கும் செதுக்க வேண்டிய ஆள் நிறைய இருந்து கொண்டு இருக்கிறது. நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டும் தக்வாவோடு, இறையச்சத்தோடு, அல்லாஹ்வின் அன்பு ஆதரவோடு நம்முடைய ஒவ்வொரு எட்டும் இருக்க வேண்டும். சமுதாயத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் பரவாயில்லை, உயிரே போனாலும் பரவாயில்லை, கலவரம் வந்தாலும் பரவாயில்லை, இருந்தாலும் அந்த இறையச்சத்தோடு அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக அல்லாஹ்வை அன்போடு யார் இருக்கிறார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு வெற்றியை கொடுப்பான். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி காலம் எப்படி அமைக்கப்பட்டது? எல்லா நபர்களும் பொறாமைப்பட்டார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், கடைசி நேரத்தில் என்னுடைய குடும்ப வம்சத்தில் இருந்து யாரும் கலீஃபாவாக, ஜனாதிபதியாக யாரும் வரமாட்டார்கள் என்று சொன்ன உடனே அங்க இருந்தவர்கள், ஒரு ஜனாதிபதியாக இருக்க வேண்டும் என்றால், ஒரு நாட்டுடைய மக்களின் குறைகளை சரியாக செய்ய வேண்டும் என்றால், அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கக்கூடிய, ஷைத்தானி நடக்கக்கூடிய ஒரு மனிதர், மாமனிதர், சிங்கத்தை போன்றவர், யாருக்கும் பயப்படாதவர், அல்லாஹ்வுக்கு மாட்டினால் பயப்படக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய அன்புக்கு ஏங்கியவர்கள், அவர்கள் தேர்வு செய்தார்கள். அங்கு இருந்த சஹாபாக்கள் தேர்வு செய்தார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தேர்வு செய்தார்கள். ஜனாதிபதியாக வரும்போதே இவர்தான் ஜனாதிபதி என்று சொன்ன உடனே யாரெல்லாம் என்னென்ன தவறுகள் செய்தார்களோ எல்லா தவறுகளை விட்டு ஓடினார்கள். மக்களுக்கு யாரெல்லாம் துரோகம் செய்தார்களோ எல்லா மக்களையும் ஓட ஓட அடித்து துரத்தினார்கள். இஸ்லாமுடைய மக்களுக்கு அல்லாஹ்வுடைய அன்பு வேண்டும், இறையச்ச வேண்டும் என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மக்களுக்காக பாடுபட்டவர்கள். அவர்தான் உண்மையான ஜனாதிபதி. அல்லாஹ்வுடைய அன்பு மட்டும் இருந்தால் மட்டும்தான் ஒரு நாட்டை ஆள முடியும், ஒரு ஊரை ஆள முடியும், ஒரு குடும்பத்தை ஆள முடியும், ஒரு மஹல்லாவை ஆள முடியும். அல்லாஹ்வுடைய அன்பு இல்லை என்றால் நீங்க எந்த இதுவுமே ஆள முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வெற்றி எப்படி கொடுத்தான்? அல்லாஹ்வுடைய அன்பை கொண்டுதான் அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் எப்படி வெற்றியை கொடுத்தான்? என்னுடைய அன்பு என்று அல்லாஹ் சொல்கிறான். கடைசியாக பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, என்னுடைய மரண படுக்கையில் அல்லாஹ்வுடைய அன்பை ஏங்கி நான் தவிக்கிறேன் அப்படின்றாங்க. யாருடைய அன்புக்காக வேண்டி? மனைவி மக்கள் அன்புக்காக வேண்டியா? நான் செத்து போனா 4 பேர் வந்து உட்கார்ந்து அழுவாங்க, முடிஞ்சு வச்சு, அவ்வளவுதான். உண்மையான அன்பு எங்கே இருக்கிறது? இன்னைக்கு ஒரு ஆளு செத்து போனா கூட யாராவது எந்த ஒரு கட்சியா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இன்னைக்கு மக்களுடைய நிலைமை என்ன? சி என்ன ஆச்சு? எம்பிஆர் என்ன ஆச்சு? இன்னைக்கு மக்களுடைய தேர்தல் பணியில் மக்களை எப்படி ஓட்டு வாங்க வேண்டும், மக்களிடத்தில் எப்படி அவர்கள் பழக வேண்டும், கடைசி நேரத்தில் வந்து முன்னாடி வந்து நிற்கிறாங்க. ஓட்டு வாங்கிட்டு போய் எம்எல்ஏ எம்பி ஆயிட்டோம் அப்படின்னா முடிஞ்சு வச்சு, மறுபடி வரும்போது மக்கள் ஆதரவு கட்டு வராங்க. அவங்க ஆதரவு தான் நம்ம செவிக்க முடியும். நீங்க செவிக்கணும் அப்படின்னா நாளைக்கு மறுமையில இந்த உலகத்தில் நீங்க சந்தோஷமா வாழணும் அப்படின்னா
நீங்க யாரு வரணும் யாரு வரக்கூடாது என்று நீங்க தேர்வு செய்யணும் அப்படின்னா அல்லாஹ்வுடைய அன்பு உங்ககிட்ட இருக்கணும். அல்லாஹ்வுடைய அன்பு உங்ககிட்ட இருக்கணும். அல்லாஹ்வுடைய அன்பு இருந்தால்தான் நாம் என்னத்தை வேண்டால் மாற்றங்கள் செய்யலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி காலத்தில் எல்லா மக்களுக்கும் சொன்னார்கள். முதல்ல மதீனாவுக்கு வந்தார்கள். மதீனாவுக்கு வந்தவுடனே யா ரசூலல்லாஹ், மக்களுக்கு நீங்க தான் உண்மையான தலைவர், நீங்கள் தான் ஜனாதிபதி, மக்களை நேர்வழிப்படுத்தக்கூடியவர்கள் நீங்க தான், அரசு அதிகாரம் நீங்க தான், மக்களுடைய குறைகளை சரியாக சொல்லி திருப்பி சொல்லக்கூடிய நீங்க தான். அரசாங்கத்தினுடைய பதவியை மதீனாவிலே இருந்த அன்சாரி சஹாபாக்கள் ஒப்படைத்தார்கள். ஒப்படைத்து சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், எங்களுடைய குறைகளை நீங்களாம் தீர்க்க வேண்டும். நாங்கள் உண்மையான ஈமான் கொண்டோம், அல்லாஹ் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்துள்ளோம், அல்லாஹ்வுடைய அன்புக்காக நாங்கள் ஏங்கிக் கொண்டு இருக்கிறோம் யா ரசூலுல்லாஹ் என்று சொல்லி அங்கிருந்த அன்சாரி சஹாபாக்கள் தன்னுடைய பொறுப்புகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்து விட்டார்கள். அப்போது சொன்னார்கள், அல்லாஹ்வின் அன்பு கிடைத்து விட்டால், அல்லாஹ்வுடைய அன்பு ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டால் அவன்தான் உண்மையான முஸ்லீம், அவன்தான் உண்மையான ஈமான்தாரி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. யாரு இந்த மாதிரி எல்லாமே கிடைத்து விட்டால் அவன்தான் உண்மையான முஸ்லீம் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரொம்ப கவலைப்படணும். ரமலான் முடிஞ்சிருச்சு, தொழுதோம், ஏதோ அமல் செஞ்சோம், ஏதோ இருந்தோம், அல்லாஹ்வுடைய அன்பெல்லாம் கிடைச்சிருச்சுன்னு அப்படியும் பேரக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்க வேண்டும். நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்க வேண்டும். தொழுகை, நோன்பு, ஜக்காத்து போன்ற எல்லா கடமைகளும் வந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நோன்பு வச்சுட்டோம், தொழுதுட்டோம், நோன்புல ஃபுல்லா தொழுதுட்டோம் அப்படின்னு போயிடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு இந்த ரமலானிலே ஒரு உண்மையான முறையில் முஸ்லீமாக இருந்தால் அவன் 30 நாள் நோன்பு நோட்டு 30 நாள் தொழுதல் அல்லவா, அது அல்லாஹ்வுடைய அன்புதான் காரணம். அல்லாஹ்வுடைய அன்பு இல்லாமல் யாரும் நோன்பு வைக்க முடியாது. அல்லாஹ்வுடைய அன்பு இல்லாமல் யாரும் தொழுக முடியாது. அல்லாஹ்வுடைய அன்பு இல்லாமல் யாரும் ஜக்காத் கொடுக்க முடியாது. அல்லாஹ்வுடைய அன்பு இல்லாமல் யாரும் தர்மங்கள் செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய அன்பு இல்லாமல் இன்னைக்கு எந்த செயலும் செய்ய முடியாது. அப்போ அல்லாஹ்வுடைய அன்புக்காக வேண்டி நாம் ஏங்க வேண்டும், தவிக்க வேண்டும். இந்த நாட்டில் உள்ள இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகள் தீரணும் அப்படின்டா, இந்த நாட்டுக்கு நல்ல ஆட்சியாளர்கள் வேணும் அப்படின்டா, யாரு வரணும் யாரு வரக்கூடாது எண்ணம் வர வேண்டும் என்றால் நம்முடைய ஈமான் சரியாக இருக்க வேண்டும், நம்முடைய தக்குவா சரியாக இருக்க வேண்டும், நம்முடைய செயல்பாடுகள் சரியாக இருக்க வேண்டும். இப்படி சரியாக இருந்திருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய சமுதாயத்துக்கு அல்லாஹ்வின் அன்பின் மூலமாக நம்முடைய சமுதாயத்துக்கு வெற்றியை தருவான், எப்போதுமே தோல்வியை தரமாட்டான் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய அன்புக்காக வேண்டி ஏங்கினார்களோ, தவித்தார்களோ, அதே மாதிரி வல்லோன் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய அனைத்து நற்காரியங்களும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு நம்முடைய முழு பாவங்கள்லாம் மன்னித்து நாட்டு மக்கள் அனைவர்களுமே அல்லாஹ்வுடைய அன்போடு சாந்தமாக சமாதானமாக ஒற்றுமையோடு தொப்புளுக்கூடிய உறவாக அன்போடு வாழக்கூடிய பாக்கியத்தையும் வல்லோன் அல்லாஹ்வுடைய அன்பை பெறக்கூடிய மக்களாக வல்லோன் அல்லாஹ் உங்களையும் என்றைக்கும் அல்லாஹ் ஆக்குவானாக. ஆமீன். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.